வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், 6/2/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 5/2/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஏருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக புரியும், நம்பிக்கையும் வரும். நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ 11 ரூபா, டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 ரூபா, 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 22 ரூபா. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது, வித்துட்டாலாம் ஆகுதுன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. டிஆர்கே எல்லாம் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட் ஃபுல் டிக்கெட் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நல்லா தான் இருக்குது, வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்பா. 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 019. இந்த 019க்கு பார்த்தீங்கன்னா 0 பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக வந்து நம்மளுக்கு ஏ போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா 1-9 நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல, மிஸ் ஆகிடுச்சு. 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். 6க்கு பவர் 1ஆம் நம்பர் தான் வந்து உள்ளே இறங்கியிருக்கு, அதனால் சுத்தமாக ஃபெயில் ஆகிடுச்சுன்பா. நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு, மற்றபடி பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஃபெயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 300 6 மணிக்கான ரிசல்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா 0 வந்து நம்மளுக்கு இதுலேயும் ஒரு நம்பர் வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்ம 5-8 ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம். இதில் 2 நம்பருக்குமே பார்த்திங்கன்னா பவர் நம்பரில் தான் வந்து வந்திருக்குது. 5க்கு பவர் 0, 8க்கு பவர் 3. 2 நம்பருமே பார்த்திங்கன்னா பவரில் தான் வந்து மிஸ் ஆகி உள்ளறிக்க வந்துருச்சுன்பா. நம்மளுக்கு 2 நம்பரும் வந்து ஆல் போர்டில் கிடச்சிருக்கு, 2 நம்பருக்குமே பவரில் வந்து வந்துருச்சு. நம்மளுக்கு ஒரு போர்டு மட்டும் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டு வந்து டோட்டலாக ஃபெயில் ஆகிடுச்சுன்பா. 2 இதுவுமே பார்த்திங்கன்னா ஆல் போர்டு மெயினாக வந்து நம்ம டார்கெட் பண்ண சொல்லியிருந்தோம், ஆனால் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு. நம்ம கேசிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 7-8-1. 7-8-1க்கு பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் பி போர்டில் கொடுத்துருக்கோம். பி போர்டில் கொடுத்துருக்கோம் 1ஆம் நம்பரை சி போர்டில் கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7-1 அப்படின்ற செட்டு வந்து நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம்பா. 7-1 அப்படின்ற செட்டை வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இந்த 7-1 வந்து உங்களுக்கு ஏசி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. ஏசி வந்து ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லைன்பா, நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு 3 செட்டு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இதுலேருந்து ஒரு செட்டாச்சும் நம்ம வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 7-1 அப்படின்ற செட்டு வந்து நம்மளுக்கு ஏசியில் வந்து பாஸ் ஆகிடுச்சுன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு, சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு 2 செட்டில் ஒரு செட்டு வந்து 8 மணிக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வினிக் கிடச்சிட்டு வருது நண்பா. தொடர்ந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7-1-8. இந்த 7-1-8க்கு பார்த்திங்கன்னா 7-1-8ல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3ஆம் நம்பருக்கு பவர் நம்பர் 8ஆம் நம்பர் உள்ளறிக்க வந்துடுச்சுன்பா. ஒரே ஒரு நம்பர் ஜஸ்ட் மிஸ்ஸில் அது பவரில் மிஸ் ஆகிடுச்சுன்பா. 7-1 கனெக்ட் ஆகிடுச்சு. 3ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. இந்த 3ஆம் நம்பரும் உள்ளே வந்துருந்தான் எதிர்பார்த்தேன். 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சேர்த்து தான் கொடுத்துருந்தேன். அந்த 3ஆம் நம்பரும் உள்ளே வந்திருந்ததுன்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். அது பவரில் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் வந்துருச்சு. 7-1 ரொம்பவே சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு. ஏசி இதுலேயும் ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. பவரில் மிஸ் ஆகாமல் அப்படியே 3ஆம் நம்பரே வந்திருந்ததுன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் போலில் ஆல் போலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்த நம்பர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. 1ஆம் நம்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது. அதேமாதிரி 8 மணிக்கு ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. ஒரு போர்டு வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 2 செட்டில் ஒரு செட்டு வந்து பாஸ் ஆகிருக்கு. பாக்ஸில் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஆல் போலில் சிங்கிள் போலில் கொடுத்த நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு 1 மணிக்கும் 6 மணிக்கும் பார்த்திங்கன்னா இப்போ மிஸ் ஆகிருக்கு. 1 மணிக்கு பார்த்திங்கன்னா நேற்று ஆல் போர்டு பாஸ் ஆகிருந்தது, இன்றைக்கி ஃபெயில் ஆகிருக்கு. அது கூட நம்மளுக்கு
ஒரு 2 நாள் 3 நாள் பாஸ் ஆகுது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகுது, அந்த மாதிரி வருது. இந்த 6 மணிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போன மாதம் ஃபுல்லாக பாஸ் ஆகிட்டு இருந்தது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு ட்ரிக் எடுத்தாலும் அது பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிட்டுருக்குது. 6 மணிக்கு கண்டிப்பாக திரும்ப ஏதாச்சும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும், பார்க்கலான்பா. ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். மெயினாக வந்து நம்மளுக்கு இந்த 1ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு வந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம ட்ரிக்ஸ் எடுத்துருக்கோம். அதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ கெஸ்ஸிங்லாம் மாற்றி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்பா. கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நம்ம போன மாதம் ஃபுல்லாக வின்னிங் எடுத்திருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதம் எப்படியாச்சும் நம்ம கொண்டு வந்துடலாம். ஒரு 5 நாள் ஆகிடுச்சு, நம்மளுக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம வந்து வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. சரி வாங்க, 6/2/2024க்கான 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 96, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 05, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 18, ஏபிபிசிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 9095 98 08 51 58 60 65 61. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 6006ன்னு வரலாம், 5115ன்னு வரலாம். அடுத்து பாருங்கள், பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 901 908 951 958 601 658. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 601 956. அடுத்து பாருங்கள், ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 96. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், 6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 85, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 72, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 91. அடுத்து பாருங்கள், ஏபிபிசிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 87 82 89 81 79 71 57 52 29. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 87 78ன்னு வரலாம், 81 18ன்னு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 879 871 829 821 579 521. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 879 591. அடுத்து பாருங்கள், ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 98. இந்த 98லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 6 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், 8 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 39, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 61, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 12. அடுத்து பாருங்கள், ஏபிபிசிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 36 37 31 32 61 62 41 72 91. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 2112ன்னு வரலாம், 2332ன்னு வரலாம். வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஆல் போர்டு கெஸ்ஸிங் பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 361 362 371 372 961 972. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 372 321. அடுத்து பாருங்கள், ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 27. இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸ்ஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்பா. நல்ல ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். எனக்கு சிங்கிள் போலில் கிடச்சிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 2 7லேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 2 7ல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7 7 8 1 இன்றைக்கி ரிசல்ட்டு 7 8 1ன்றதுனால 7 1 பார்த்திங்கன்னா ரிட்டன் வருமா என்னன்றது தெரில. அதனால் பார்த்திங்கன்னா 2 1 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 1லேருந்தும் ஒரு நம்பர் வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 1 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 3 1லேருந்து ஒரு நம்பர் வரணும், 2 7லேருந்து ஒரு நம்பர் வரணும். 3 1லேருந்து ஒரு நம்பரும் 2 7லேருந்து ஒரு நம்பரும் பார்த்தா நம்மளுக்கு இந்த 2 1 கனெக்ட் ஆகுது. 2 1 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 2 1லேருந்து ஒரு நம்பராச்சும் நம்மளுக்கு வரணும். இந்த 2 நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்பா. 2 1லேருந்து ஒரு நம்பராச்சும் வரணும். இது வந்து நம்மளுக்கு எப்போதும் ஆல் போலில் கிடைக்கிற நம்பர். இந்த 2 7 பார்த்திங்கன்னா ஆல் போலில் கிடைக்கிற நம்பர். இதுலேருந்து ஒரு நம்பராச்சும் வரணும். உங்களுக்கு 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் 2ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி கம்மியாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் போலில் ட்ரை பண்ணுறவங்க 1ஆம் நம்பர் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கன்பா. இந்த 2 நம்பரும் சிங்கிள் போலில் 2ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் சிங்கிள் போலில் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணுங்கள். 2 நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை விட்டால் உங்களுக்கு 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் மிஸ் ஆனால் 7ஆம் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பா. 8 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க.
சரி ஓகே நண்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.